தொன்மையான பிராதனமான மூர்த்திகள்ல காலில் சிரமணிந்திருக்கின்ற விநாயகப் பெருமான் என்கிற போற்றுதலுக்குரிய கணபதி சிதம்பர விநாயகர், சிலம்பணி விநாயகர். இதுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்திற்கு முன்னால் இருக்கிற அந்த ஆர்ச் வளவுன்னு சொல்றோம்ல, அது 1802 இந்த கோயில் கட்டப்பட்டு அதன் பிறகு 100 ஆண்டுகளை கடந்து 1914 14,000 ரூபாய்க்கு கட்டப்பட்டது. அன்னைக்கு 1914 கட்டப்பட்ட அந்த ஆர்ச் வளவுக்கு என்ன இப்ப சிறப்புனா, எத்தனையோ கோயில்கள் தேவகோட்டையில இருந்தாலும் சிலம்பணி சிதம்பர விநாயகர் ஆர்ச் வளைவுங்கிற அந்த வளைவு முத்திரை இருக்குல்ல, அதுதான் தேவகோட்டை நகராட்சியின் அரசு முத்திரை என்பதுதான் இந்த கோயிலுக்கான சிறப்பு. அப்ப என்ன சிறப்புனா,
இந்த பிள்ளையார் ஒரு அரசாட்சி புரிகின்ற விநாயகனாக திகழ்கிறார் இந்த மண்ணில். நல்ல கைதட்டலாம். ராஜ விநாயகன், இந்த மண்ணின் அரசோற்றுகிற விநாயகன். அப்பேற்பட்ட மூலமுதற் கடவுள் கணபதி, கணாபத்தியத்தின் தலைவனாக விளங்கக்கூடியவன் கஜானனன், மங்களத்து நாயகனே, மன்னாளும் முதலிறைவா, பொங்குதல வயிற்றோனே, பொற்படைய ரத்தியனே, சங்கரனா தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விளக்காக இருக்கின்ற பெருமான். இந்த கணபதியாக திகழக்கூடிய மூர்த்தியுடைய ஆலயத்தை வலம் வந்தா இந்த கோயிலுடைய தேவகோஷம் அந்த கருவறைக்கு வெளிப்பகுதியில மேல போய் வாய்ப்பு இருந்தா பாருங்க. அதிசயமான சிறப்பு என்ன இருக்குன்னா, உலகத்துல உள்ள எல்லா தெய்வமும் அந்த கருவறையுடைய விமான கோஷத்துல இருக்கு, தேவகோஷத்துல. நீங்க பிக்ஷாடனை பார்க்கணுமா, இங்க பார்க்கலாம். சின்ன இடத்துல அழகா சிற்பமா செதுக்கிருக்காங்க மேல. நீங்க வைரவ மூர்த்தியை பார்க்கணுமா, பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க பத்திரகாளிய பார்க்கணுமா பார்க்கலாம், கொச்சையை பார்க்கணுமா பார்க்கலாம், ஊற்றோதாண்டவை பார்க்கணுமா பார்க்கலாம், பிக்ஷாடனை பார்க்கணுமா பார்க்கலாம். எல்லா விதமான சிவமூர்த்தங்களும் இங்கே அமையப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஆலயம் சிலம்பொலி விநாயகர். அது மட்டும் இல்ல, ராமாயணத்தோட தொடர்புடைய ஊர் தேவகோட்டை. பக்கத்துல மாசாம்பட்டி, அது மாரீசன் பட்டி என்று சொல்லப்படக்கூடிய மான் அம்பு பாய்ந்ததுனாலே அது மானம்பு வயல். கண்டேன் தேவின்னு சொன்னதுனால கண்ட தேவி. பக்கத்துல இறகு சரிந்ததுனால கடாயுக்கு இறகு சேரி. தேவி கோட்டைன்னு ஏன் பேரு. இந்த இடத்துல பராசக்தி தேவி கோட்டை அமைக்க அசுரனோடு போர் செய்ததுனால இது தேவி கோட்டை. அதனாலதான் கோட்டை அம்மனாக இங்கு அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்துல பிள்ளையாருடைய சன்னதிக்கு முன்னால அர்த்த மண்டபத்துக்கு வெளியில நீங்க மேல பார்த்தா 200 ஆண்டுகளுக்கு முன்பு ராமாயணத்தோடு தொடர்புடைய சிலை சிற்பங்கள் மிக அழகாக வடிக்கப்பட்டு வாலியோடு அனுமன் பேசி ராமனோடு அனுமனையும் வாலியையும் சேர்க்கின்ற காட்சி இந்த ஆலயத்தில் இடம் பிடித்திருக்கிறது. அப்ப ராமாயணத்தோடு தொடர்புடைய ஊராக இந்த ஆலயம் திகழ்கிறது, அந்த காட்சியை சொல்கிறது. இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்தில் என்னன்னா, தூண்கள்ல உள்ள தெய்வங்கள். இங்க இருக்கிற தெண்டாயுதபாணியை வணங்கினா பழனி தெண்டாயுதபாணியை வணங்குற புண்ணியம் இங்க இருக்கிற தெண்டாயுதபாணியை வணங்கினா கிடைக்கும். தூண்கள்ல தவக்கோலத்தோடு இருக்கிற துர்க்கை இந்த ஆலயத்தில் இருக்கிறார். நவக்கிரகங்கள் வெள்ளி தேவ சேனாதன சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் இங்க ஆலயத்தில் இருக்காங்க. இன்னொரு சிறப்பு, இந்த ஒரு கோவில்ல உள்ள இருக்கிற உலோக திருமேனி, உற்சவ திருமேனி, பஞ்சலோக திருமேனி, ஐம்பன் திருமேனி விநாயக பெருமான் ஒரு வருஷத்துக்கு 4 முறை வருவார். முதல் முறை பிள்ளையார் சதுர்த்திக்கு வருவார் ஆவணி மாசம். 2வது முறை மார்கழி மாதமும் அந்த சஷ்டியும் சதையும் ஒன்னா சேர்ற நாள் என்ன, பிள்ளையார் நோன்பு, அதுக்கு வருவார். இந்த கோயில்ல திருநூல் வாங்கினாத்த பிணி இல்லாம வாழாங்கிற நம்பிக்கை நகரத்தார் பெருமக்களுக்கு உண்டு. பிள்ளையார் நோன்பு திரி வாங்குற பழக்கம் இங்க உண்டு. இதை தாண்டி இன்னொரு செய்தி பாருங்க, 3வது முறையும் 4வது முறையும் ஒரே மாசத்துல வருவார். எப்ப தெரியுமா, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியும் கடைசி தேதியும். முதல் முழுக்கு கடமுழுக்கு 4 முறை வருஷத்துல வருவார். ஆனா இன்னைக்கு மட்டும் அதிசயம், 5வது முறையா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுவாமி இன்னைக்கு உற்சவம் வர இருக்கிறார். அந்த உற்சவம் வரக்கூடிய சுவாமி இருக்காரு, அவருக்கு என்ன சிறப்புன்னா, ஒரே மூர்த்தி 157 கிலோல உள்ள பெரிய மூர்த்தி. அவ்வளவு பெரிய இடம். சுவாமி மூர்த்தி சிறிது, உற்சவ மூர்த்தி ரொம்ப பெரியது. அவருடைய அந்த அற்புதமான திருமேனியில கால்கள்ல சிலம்படித்து இருக்கிறது. உற்சவமூர்த்திக்கு சிலம்படி. இந்த அருமையான திருக்கோயில வணங்குகின்ற உங்கள் எல்லோருக்கும் கடை வாணிகம் நடத்துகிறவர்கள் இங்க சாவியை வச்சு எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றாங்க. இங்க இருக்கிற வணிகர்கள் எல்லாரும் இந்த பிள்ளையார பிரதான மூர்த்தியா கும்பிடுறாங்க. இவர் எல்லா நோய்களையும் ஒரே ஒரு அதிசயமான நிகழ்ச்சி எனக்கு நேற்று சொன்னாங்க. என்ன அதிசயம் தெரியுமா, அதிசயமான நிகழ்ச்சி. வாய் பேச முடியாத ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனார் கூட்டிட்டு இந்த கோயிலுக்கு வந்தார். சங்கர சதுர்த்தி அன்னைக்கு வந்தார். காலையில சங்கர சதுர்த்தி பண்ண போறேன்னு ஐயர் சொல்லும் போது என் பிள்ளைக்கு பேச்சு வரலன்னு, போய் தேன் கடையில வாங்கிட்டு வாங்க, அபிஷேகம் பண்ணி தரேன்னு சிவமணி குருக்கள் சொன்னார். பிள்ளையார் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணி தேனை கொடுத்தாங்க, சாப்பிட்டு வர சொல்லி சொன்னாங்க. அடுத்த சங்கர சதுர்த்தி வந்தது, பிள்ளை நேரடியா ஐயத்த பிள்ளையாருடைய அனுகிரகத்துல பேசிட்டேன்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளையே மகா கும்பாபிஷேக விழாவிலே
ராமேஸ்வரத்துக்கும் காளையார் கோயில் இந்த திருக்கான பேருக்கும் அதுபோல இந்த ஆலயத்திலே ஆசிரியர் பாடிய ஐயா அவர்கள் கொடுத்த திருவிழாமலிலும் தாயுமானவ சுவாமி திருக்கோயிலும் பல்வேறு ஆலயங்களிலே குடமுழுக்குகளை செய்த அறப்பணி செய்த குடும்பம். அந்த குடும்பத்தார்கள் மிக சிறப்பான இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தை செம்மையாக நமச்சிவாய எல்லோரும் பலரும் காணக்கூடிய பல்லக விளக்கை காண்கின்றோம். ஏன்னா அடுத்த கும்பாபிஷேகத்துல எல்லாரும் கையெடுத்து வணங்கிங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு அந்த ஆகாய நிர்ணயிப்பால் மூலமாக கூடுதலில் வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இது நடந்து கொண்டிருக்கிறது.